வணக்கம். இது சுப்புடு சியாட்டில் இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேசும் படம் பாட்காஸ்ட். வணக்கம், ஹேமந்த் ஃப்ரம் சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியா. வெரி குட் ஹேமந்த். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நீங்க பார்த்த கடைசி நல்ல படம் என்ன? நல்ல படம்னா எந்த? ஓகே, டிஃபைன் நல்ல படம். நான் திருப்பி எக்ஸாக்ட்லி வேர் ஐம் கோயிங் டு கோ. ஸோ அதாவது நல்ல படம் கெட்ட படம் அப்படின்றதுக்கு வந்து இது இட்ஸ் பீன் அ ஆன்கோயிங் டிபேட் இன் தமிழ் சினிமா ஃபார் அ லாங் டைம். அதாவது மசாலா படம் எல்லாம் ஒரு மாதிரி கெட்ட படமாகவும், யாருமே பார்க்க முடியாம எடுக்கப்பட்ட கலைப்படங்கள் தான் நல்ல படமாகவும், தெர் ஆர் வியூஸ் இன் அண்ட் இதுல நிறைய நானே வந்து இந்த பக்கமும் இருக்கேன், சில தடவை இந்த பக்கமும் இருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து வி ஹேவ் ஷேட்ஸ் ஆஃப் இட் ஆஸ் அ தமிழ் சினிமா மூவி லவர். ஓகே, I don't know if this discussion is if this question is correct or not. நல்ல படம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இது நான் ஜவான் ஃபில்டர்ல சொல்லட்டுமா இல்ல ஜெனரலா சொல்லட்டுமா? கேஸ் இன் பாயிண்ட் இஸ் ஜவான். சோ ப்ளீஸ் கோ வித் இட். ஓகே, சோ ரெண்டு குற்றச்சாட்டு. ஒன்னு வந்து நிறைய காப்பி வச்சிருக்காங்க இந்த படத்துல. சோ வந்து ஒரிஜினாலிட்டி இல்ல அப்படின்றது வந்து ஒரு விஷயம். காப்பி அடிச்சது பிரச்சனையே கிடையாது. காப்பி அடிக்கிறது பிரச்சனையே கிடையாது. எவ்ரி குவிண்டன் டாரண்டினோ மூவி இஸ் அ காப்பி ஆஃப் சம் அதர் மூவி. ஓகே, லைக் இட் இஸ் பீன் லிஃப்டட். இது வந்து வேற யாரும் கூட சொல்ல வேணாம். ஹி ஹிம்செல்ஃப் சேஸ் இதை நான் இங்கேருந்து சுட்டிருக்கேன். மணிரத்னம் நிறைய சுட்டிருக்காரு. ஓகே, ஸோ அன்னைக்கு ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஹிஷ்காக் படம் பார்த்துருந்தேன், நார்த் பை நார்த் வெஸ்ட். ஓகேவா, அதில் ஒரு கேரக்டர், ஓகே, ஒரு கேரக்டர் இஸ் சப்போஸ் டு டிஸ்ட்ராக்ட் த ஹீரோ. ஸோ அவளோட ரூம் ஒன்று இருக்கும், அங்கே அவளோட டேபிளில் வந்து ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஒன்று எழுதி ஒரு இது ட்ரேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அவன் வந்து இவன் கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுவான், அந்த பேப்பரில் கடைசியாக என்ன எழுதுறான்னு சொல்லிட்டு பென்சிலில் லைட்டாக ஸ்க்ராட்ச் இட் ஆன் டாப். ஸோ இல் சி தட் அவுட்லைன் ஆஃப் த நம்பர். ஞாபகம் வருதா? ஓகே ஓகே. சோ இது மாதிரி ஏன் நீங்க மணிரத்னம் எக்ஸாம்பிள் எடுத்தீங்க? இல்ல நான் சொல்றேன், நான் ஐ ரெஸ்பெக்ட் மணிரத்னம். மணிரத்னம் கிட்ட எல்லாம் நான் இந்த குற்றச்சாட்டே வைக்க மாட்டேன். ஏன்னா இட்ஸ் டன் இன் அ வெரி ஆர்டிஸ்டிக் வே. இட் இஸ் டன் ஆஸ் அ வே டு அட்வான்ஸ் சம்திங் தட் இஸ் ஆல்ரெடி செட் பிஃபோர் அண்ட் சே சம்திங் ஆஃப்டர் தட் இஸ் வெரி ஒரிஜினல். ஓகேவா, எனக்கு அங்க காப்பி அடிக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஹேமந்த், நான் இப்படி சொல்றேனே, 90ஸ்ல வந்து எனக்கு முதல்ல நான் இதை புரிஞ்சுட்டது வந்து அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி கேஎஸ் ரவிக்குமார் செட், ஏ மொத்தமா 9 கதை தான் இருக்கு. ஓகே, நிறைய பேர் அப்புறமா சொல்லிட்டாங்க, இல்ல புக்ல எல்லாம் எழுதிருக்காங்க. பட் நான் என்கவுண்டர் பண்ணது when கேஎஸ் ரவிக்குமார் வாஸ் randomly saying, இதே குற்றச்சாட்டை கேஎஸ் ரவிக்குமார் கிட்ட வச்சாங்க. அப்போ படையப்பா போதோ அது முன்னாடியோ இப்போ மொத்தமா 9 கதை தான், நம்ம ஒரு கதம்பந்தம் பண்றோம் இதுல இருந்து. சோ அண்ட் சோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே டு காப்பி. தப்பே சொல்லி அது அந்த தப்பு யாருமே வந்து இந்த அளவுக்கு அக்யூஸ் பண்ணல. ஏன்னா வாட் யூ டூயிங் தேர் இஸ் டூ திங்ஸ். ஒன் இஸ் இன்ஸ்பிரேஷன். ஓகே, இப்போ கேஎஸ் ரவிக்குமார் அண்ட் கமலே எடுத்துப்போம். அவங்க எடுத்த ஒரு படம் கூட ஒரிஜினல் கதையே கிடையாது. ஓகே, எல்லாமே ஒரு இங்கிலீஷ் படம். கரெக்ட். இது கதை அப்படியே படம் அப்படியே இருக்கும். ஆனா என்ன பண்ணாங்கன்னா அந்த கதையில கேரக்டர்ஸ் ஆட் பண்ணாங்க. they basically changed it to a தமிழ் ஆடியன்ஸ். இதெல்லாம் பண்ணாங்க. ஓகேவா, சோ தட் இஸ் ஃபைன். அதுதான் நான் சொன்னேன். யூ இன்வெஸ்டட் a little bit in that. So I don't want to beat the horse there. Okay, நீ காப்பி அடி தப்பே கிடையாது. காப்பி அடிக்கும் போது கொஞ்சம் உன்னோடதையும் கொஞ்சம் ஆட் பண்ணு. ஓகே, உன்னோடதே காப்பி பண்றதெல்லாம் வந்து அது டசன்ட் பிகம் another attribute. ஆனா தட் இஸ் ஒன் திங். ரெண்டாவது முடிச்சிடறேன் நான். நல்ல படம் என்னன்னாக்க, எனக்கு வந்து there has to be tension. ஓகேவா, ஒரு 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 கேரக்டர் ஒரு சீனுக்கு வந்து has to have that story arc. ஒரு பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சா நெகட்டிவ்ல போய் முடியணும், நெகட்டிவ்ல ஆரம்பிச்சா பாசிட்டிவ்ல போய் முடியணும். அந்த பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகும்போது அந்த 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 ஒரு ஆர்க் இருந்தா ஐ ஃபைண்ட் இட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, மற்றவங்களுக்கு அது இல்லைன்னா கூட என்ன பொறுத்து நீ கேட்டது நல்ல படம். ஓகே, இட் ஹாஸ் டு கீப் மீ என்கேஜ். இக்னோர் த காப்பி பார்ட். பட் ஒரு கதையா இட் ஹாஸ் டு ஹோல்ட் இட் டுகெதர். I don't want to see cliches. Sure. நான் வந்து இப்படிதான் டிஃபைன் பண்றேன் ஹேமந்த். இது வந்து அகைன் மை டெஃபினிஷன் கோஸ் பேக் டு வாட் மணிரத்னம் ஒன்ஸ் செட் இன் an interview. That said, any good movie has to move you. நான் ரொம்ப நாள் I pondered in my head, what does moving means? நான் அழணுமா இல்ல சென்டிமெண்டா? Then I found my own answer to it.
எப்படி நான் டிஃபைன் பண்றேன் நல்ல படத்தைனா, ஒரு படமே ஒரு மேக் பிலீவ். ஓகே, இது அந்த மேக் பிலீவை ஒரு படம் பார்க்குற ரசிகனுக்கு அந்த அத அத மறக்கிற அளவுக்கு என்ன படமா இருந்தாலும் சரி. இப்போ நான் ஒரு படம் பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு இது நார்த் பை நார்த் வெஸ்ட்ல இருந்து காப்பி அடிச்சதுன்னு தோணுச்சுன்னா, ஐ ஐ am ejected out of the make believe and now I Yeah. have to somehow find my way in. ஓகே, சோ Mm. நான் என்ன சொல்றேன்னா, யார் வேணாலும் காப்பி அடிக்கலாம். ஓகே, அத ஒரு கிளாஸியாவும் எனக்கு தெரியாத மாதிரியும் நீங்க எனக்குள்ள கடத்திட்டு போனீங்கன்னா, தென் தட் மூவி மூவ்ஸ் மீ அப்படின்னு நான் வச்சுட்டோம்னா, ஃபார் மீ Uh-huh. தட்ஸ் அ குட் மூவி. அது Yeah. தில்லா இருக்கலாம், தூளா இருக்கலாம், இல்ல வந்து புலியா இருக்கலாம், இல்லைன்னா Yeah. தெரியா இருக்கலாம், ஆர் ஜவானா இருக்கலாம். நான் இன்னும் ஜவான் பார்க்கல. பட் இது எந்த படமா இருந்தாலும் ஆஸ் லாங் as அந்த மேக் பிலீவ்க்குள்ள என்னை வச்சுக்கும் போது, தென் ஐ ஃபீல் தட் த மூவி இஸ் சக்சஸ்ஃபுல் Absolutely. ஃபார் மீ. அதுதான் எனக்கு நல்ல படம். Okay. Absolutely. So Sandhya Ragam might be not a good film for me because I'm not in the make believe. But Correct. Sadi Leelavati could be a great film because I'm in the make believe. அப்படின்னு Correct. வச்சுக்கோங்களேன். அது Correct. நம்ம எல்லாருக்கும் மாறுறது தான் நம்ம இண்டிவிஜுவாலிட்டியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ I agree. I completely agree. ஏன்னா that is the point I was also getting to. One is நான் இதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன். பட் சொல்லுங்க. கமல் சொன்ன ஒரு விஷயம், ரைட்? நீங்க ஒரு படத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் காலைல போய் பழுத்து வைக்கும் போது அந்த படத்தை பத்தி உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அது நல்ல படம். ஓகே, பிகாஸ் இட்ஸ் காட்டன் டு யுவர் ஹார்ட் ஆர் யுவர் மைண்ட் ஆர் யூ. ஸோ நிறைய பேர் அக்யூஸ் பண்றது என்னன்னாக்க, நீங்கெல்லாம் படத்தை வந்து படமா பார்க்கறது கிடையாது, யூ கான் டூ டீப் இன் டு த மேக்கிங் ஆஃப் த மூவி, ஸோ யூ கான் என்ஜாய் த மூவி லைக் வி டூ அப்படின்றது. ட்ரஸ்ட் மீ, தெர் ஆர் மூவிஸ் தட் ஐ ஹவ் வாட்ச்ட் அப்படியே படத்துல என்ன நடக்குது, என்ன பண்ணிருக்காங்க எதுவுமே தெரியாம ஐ ஜஸ்ட் வாட்ச்ட் இட் ஜஸ்ட் ஃபார் த மூவி. நீங்க இப்ப சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது நத்திங் டுக் மீ அவுட் ஆஃப் த ஸ்கிரீன். இட் கெப்ட் மீ கேப்டிவேட்டட் ஆல் த்ரூ. அந்த படத்தை பத்திலாம் எழுத முடியாது கொஞ்ச நேரம் அவன் எழுதுறதுக்கு, ஏன்னா என்னடா நடந்துச்சு படத்துலன்ற மாதிரி ஒரு தோணும். There are movies like Jawan where you can write pages and pages and pages about it because that was the only thing in my head all through the movie. Correct. அடப்பாவி, டேய் ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா அப்படி பண்ற, ஏன்டா இவ்வளவு சொதப்படுற, இதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அது எனக்கு நல்ல படம் இல்ல என்ன பொறுத்து. கரெக்ட். அது வந்து ஒரு நல்ல படம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் டிஃபைன் பண்ணோம். ஆல்மோஸ்ட் we are triangulating on this what this so called நல்ல படம் is. அப்போ அந்த நல்ல படம் எடுக்கிறதுக்கு காப்பி அடிக்கிறதுன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ரீஃப்ரேசிங் வாட் யூ செட். ஆனா அது உங்களோட வாட் இஸ் யுவர் ஆங்கிள் டு த ஒரிஜினாலிட்டி டு தட் அதை கொண்டு வந்தீங்கன்னா, தென் இட் இஸ் சோ மச் த சேம் திங் பட் இட்ஸ் டெலிவர்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. நான் இப்போ மணிரத்னமோட ஆங்கிலே எடுத்துக்கிறேனே, தளபதி கர்ணன் படம்னு நிறைய பேருக்கு சொன்னாதான் தெரியும். ஆனா ராவணன் ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா குரங்கு மாதிரியே ஒரு கேரக்டர் வேற இருக்கும். சோ மணிரத்னம் ஹிம்செல்ஃப் மிஸ்டெப்ட் ஆன் ஒன் சைட் வேர் ஹி டிட் அ கிரேட் ஜாப் ஆன் தி அதர் சைட். சத்யவான் சாவித்ரி கதைன்னு ரோஜாவை யாருமே சொல்ல முடியாது. லைக் யூ வுடன்ட் நோ. சோ அப்ப என்ன, சத்யவான் யாரு, சாவித்ரி யாரு, அது எல்லாருமே இருக்காங்க அங்க. ஆனா அது எதுவுமே தெரியாத மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஓல்ட் செட்டிங் நியூ செட்டிங் கூட நான் சொல்ல வரல. ஹவு டு யூ உங்களோட ஒரிஜினல் ஆங்கிள் டு இட் என்ன அப்படின்றது தெரிஞ்சது அதுல இருந்ததுன்னா, சோ அதுக்கு தான் வந்து deeper understanding of literature or appreciation of all this, they all really matter, not just how effectively can you copy. I think we both are triangulating. See, I'll take off from that. Are you raising a philosophical question off of that thing that someone left before you did? நிறைய பேர் அது காப்பிக்கும் அதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். இப்போ நாயகன் வந்து நிறைய பேர் காட்ஃபாதர் ரீமேக்னு சொல்லிட்டு போகலாம், சொல்லலை. ஏன்னா இட் ரேஸ் இட்ஸ் ஒரு நீங்க நல்லவரா கெட்டவரான்ற ஒரு 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 அஃப்கோர்ஸ் மணிரத்னம்க்கு வந்து கை வந்த கலை. பட் he raised that question. Okay, for இருவர் he raised the question of friendship and what is right versus what is wrong, right? இது யார் பண்ணது கரெக்ட் தப்புன்றது உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டினை போட்டாக்க எனக்கு வந்து அதுதான் என்னோட தாட்ல ஓடுது தவிர, இது கருணாநிதி, இது எம்ஜிஆர், இது ஜெயலலிதா அப்படின்னு நான் வந்து I won't accuse. Further on one angle, Hemant, எப்படி சொல்றேன்னா, எலிவேட் பண்றேன் வந்து நம்ம ரெண்டு பேரும் we spoke about Kamal's inspirations. அதுல வந்து I forgot the name of the movie which copied மகாநதியோட ஒரிஜினல் was ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய தேடிட்டு ஒரு பொண்ணை தேடிட்டு ஹாலிவுட்ல எங்கேயோ போறாரு, ரைட்? அந்த படத்தை பாத்தீங்கன்னா, that padam is so shallow where Mahanadi asks such deeper questions where it's at a completely different level. Right? அதை காப்பி அடிச்சதுதான் கரெக்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுல இருந்து அந்த எஃபெக்டிவா you took the whole plot and you took it to another level, right? And the philosophical is what we are looking for, which is what defines good film. But
I think you want to say something. சரி நீங்க காப்பி அடிக்கிறது கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்ன கதையிலேயே வந்து இந்த காலத்துல இந்த டைம்ல இந்த சொசைட்டில இந்த கதை நடந்தா எதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய பார்வை அப்படின்ற ஒரு மூவி ஃப்ரேம் பண்ணும்போது then it becomes a good cinema in my again people could always say it's entertainment leave it alone why do you like why do you have to make it so unnecessarily complicated or analyze பண்ண I get that point but to not ask questions uh, of these filmmakers is a big disservice நான் நினைக்கிறேன் நீங்க கேட்காம இருக்கலாம் நான் கேட்பேன் ஏன்னாக்க நீங்க சொன்ன இன்னொரு இது ராவணன் ஓகே ராவன் or ராவணன் in Tamil right it asks a question of on a religious front on a philosophical front on a completely local front so not only was it a story about Rama and Sita or Ravan it was also a story about Veerapan which was very relevant at that time right so is a forest brigand always the wrong person even if he has gray shades what is he as a person as a human are we right in branding certain people certain way இதுதான் மணிரத்னத்தோட கான்ட்ரிபியூஷன் again I have a million faults to find effectively அது it didn't come out ன்றதுதான் என்னோட gripe about the film அது ஏனாக்க எனக்கு பிடிச்சது படம் நிறைய பேர் எனக்கு வந்து நான் பேக் டு பேக் பார்த்தேன் ஆக்சுவலா தமிழ்ல பார்த்துட்டு உடனே அடுத்தது ஹிந்தியில போய் பார்த்தேன் ஹிந்தியில பார்க்கும்போது there were a bunch of women யூஎஸ்ல of course பின்னாடி வந்து there were some women இது என்ன லாஜிக் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து the concept of Ravanan falling in Sita is known okay but Sita having not necessarily falling in love but having a soft corner finally for Ravanan because of what the stand-in character for Rama did they could not take it they just were so aghast at the whole concept so performance wise on vechukanga kada wise on vechukanga there's also this yes that's the right angle for you to have okay correct அது வந்து அதை ரைஸ் பண்றது தான் ஒரு ஃபில்ம் மேக்கரோட ஒரு நல்ல படத்தோட ஒரு மோட்டிவா beyond entertainment right sure I want to take this on a slightly different front to twist the whole Jawan oda Rubik cube இன்னொரு பக்கம் வரைக்கும் நான் சொல்லல by the way big spoiler I didn't like Jawan oh really yeah so yeah, no we are getting there Hemant so ரெண்டு விஷயம் Hemant ஒன்னு வந்து this எனக்கு வந்து when I used to be writing blog and all that ரொம்ப நாளுக்கு முன்னாடி in the angle of thinking deeply about movies right almost spoiled movies for myself to be true நானே ஒரு சபாட்டிக்கல் மாதிரி கொஞ்ச நாள் எதுவுமே பார்க்காம அப்படிலாம் இப்ப கூட ரீசெண்டா பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் படம் பார்க்காம தான் இருந்தேன் until jailer okay to clear up the mind and to be fresh and all that so in the time that we exist today where there is memes and people are really looking for எதை எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி எங்க எடிட் பண்ணி எப்படி போஸ்ட் பண்ணலான்றது is also spoiling it for people இதை இன்னொரு ஆங்கிள் சொல்லலாம் அவன் காப்பி அடிச்சதே தெரியாம இருந்தா உனக்கு ஓகே இல்லன்னா உனக்கு ஓகே இல்லையா நீங்க என்ன கேட்கலாம் ஆர் யார் வேணா என்ன கேட்கலாம் பட் my point is that today's media is also spoiling it because you're almost looking at it pixel by pixel and you're trying to piecemeal everything and you're trying to dub everything as a meme or a joke right to some extent it also spoils it because we have to generally agree everything is a copy so on the angle don't you think is it too much of a stronger criticism not Jawan na solla varla adu crass copy ave irundittu potu na paakla no but ஓரளவுக்கு காப்பி எல்லாராலையும் ஓரளவுக்கு தானே ஹேமந்த் பண்ண முடியும் ஆர் வி எக்ஸ்பெக்டிங் டூ மச் ஃப்ரம் எவ்ரிபடி அண்ட் லுக்கிங் அட் தீஸ் திங்ஸ் சோ டீப்பரான்னு நான் ஒரு கொஸ்டின் எழுப்புறேன் அவ்வளவு I think it's a very fair question a lot of people have asked காப்பி அதான் திருப்பி சொல்றேன் காப்பி அடிச்சது பிரச்சனையே கிடையாது அந்த காப்பி அடிச்சது வந்து ஒரு கோர்வையா ஒரு ஃப்ளோவா ஒரு if it's elevated by performance right I have no problems with that I love Jailer again for the record I want to go to a different angle காப்பி அடிச்சது உங்களை மாதிரி ஒரு 10 பேருக்கு தான் தெரியும் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் ஒரு 10 பேருக்கு இந்த படம் இல்ல ஓகே இல்ல நார்மலா ஜெனரலா இப்ப இல்ல அதெல்லாம் தேவையே இல்ல நான் வாயை திறந்தது கிடையாது like it doesn't even deserve a mention if someone's copied something I don't care it fitted into the whole thing okay sometimes it's a homage sometimes it's just an inspiration sometimes it's a plain copy ஆனா அங்கெல்லாம் நான் பிரச்சனையே that's Jailer okay again is there's so many sequences from Better Call Saul or from Breaking Bad yeah no, I'm not going to mention any of that to anybody else I don't care because
it gelled with the whole narrative. அது வந்து ஒரு பெரிய கமான் ஓகே ஃபைன் நான் சந்தோஷப்படுவேனே தவிர அது யார்கிட்ட சொல்ல மாட்டேன் நான் பட் ரைட் இந்த லைக் அட்லியோட பேட் யூனோ ஆர் பழைய படத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம எல்லாரும் ஆர் வி ரியலி லுக்கிங், நான் இன்னும் படம் பார்க்கல, பட் ஐ கம்ப்ளீட்லி டேக் யுவர் வேர்ட் பிகாஸ் ஐவ் சீன் இட் பிஃபோர் இன் அதர் மூவிஸ். அதனால ரொம்ப டீப்பரா பாக்குறவங்க அப்படின்னு நான் கேக்குறேன். பார்க்கலாம் இருக்கலாம். Some of it is there. It could be that and நீங்க சொன்ன மாதிரி ignorance is sometimes total bliss, right? அது அது வந்து என்ஜாய் பண்ண வைக்கும். அது நம்மளுக்கு நம்மளுக்கு கிடையாது. அந்த அது வந்து அது ஒரு we are cursed in a way, right? நம்மளுக்கு வந்து அதை தாண்டி பார்க்க முடியாத ஒரு 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 நிர்பந்தம் வந்துச்சு. நம்மளால மற்ற மாதிரி படம் பார்க்கணும். ஆனாலும் நான் இது எல்லா படத்தை பத்தியும் சொல்றது கிடையாது. எல்லா தமிழ் கண்டிப்பா. படம் பத்தியோ ஒரு ஹிந்தி படத்தை பத்தி நான் சொல்லியே ஐ வாட்ச்ட் ராக்கி ராக்கி और और रानी रानी की प्रेम कहानी which was like I didn't know it was கரண்ட் ஜோர் படம் போனதே கிடையாது நான். ஓகே பிகாஸ் ஐ அவார்டட் all that thing. Anna, when I watched it as a movie, I loved it. There's nothing original about it, but the performances, the way they said the story, was still good enough for me. Now, So give me your 2-minute take on Jawan and answer my one question. Are there any salvageable parts in it? Yeah, totally. Good thing வந்து என்னன்னாக்கா they've done something that other Hindi movies don't usually do. நான் வந்து யாரோ ஒரு நார்த் இந்தியன் ரிவ்யூவர் ஒருத்தர் வந்து ஒரு சுச்சாரித்தான்னு நினைக்கிறேன். She had posted something saying like இத மாதிரி கேள்வி எந்த படமும் கேட்டது இல்ல. அதாவது be it like இந்த ஆக்சிஜன் ஸ்கேமா இருக்கட்டும், like there are several scams that they've cited in the movie, right? இந்த மாதிரி ஒரு பாயிண்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஹிந்தியில யாரும் கேட்கறது கிடையாது. Hindi movies tend to shy away from asking these awkward questions or anti-establishment, so-called anti-establishment questions அப்படின்றது. So I think that was one big positive for Jawan. மற்றதெல்லாம் எனக்கு என்னன்னாக்கா I didn't really appreciate Vijay Sethupathi performance. It was okay. And so it didn't create that kind of a tension or maybe familiarity breeds contempt என்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி பார்த்து மேபி ஜஸ்ட் ஒரு புதுசாக இந்த ரோலில் வந்து இந்த வில்லன் ரோல்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் ஆஹோன்னாங்க. ஸோ எனக்கு படம் வந்து ஒர்க் ஆகாத காரணம் வந்து பியாண்ட் த காப்பி அந்த கார்ட் அண்ட் பேஸ்ட் இட்ஸ் ஜஸ்ட் தட் இட் டென்ட் ஜெல் டுகெதர் அஸ் அ மூவி. இட் நெவர் லைக் எமோஷனல் அந்த டக் வந்து இல்லவே இல்லை அட் எனி பாயிண்ட். லைக் ஐ டென்ட் ஃபீல் அட்டாச் டு த ஸ்டோரி ரைட் ஃப்ரம் த பிகினிங். அது வந்து வரும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் ஐ வாண்டட் டு லவ் த மூவி பட் அண்ட் அது வந்து அது மசாலா படத்துக்கே உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக். ஏன்னா இந்த and Shankar சில தடவை is actually will do something like this because he wants to cram in so many things. Because Shivaji படம் பார்த்துட்டே இருப்போம், then there is this one more character in the last minute, மொட்டை அடிச்சுட்டு ஒரு ரஜினி will enter. And you take any of this, right? He basically wants to give you ஒரு full meals மாதிரி. Okay, உங்களுக்கு கடைசியில உங்களுக்கு வந்து ஆஃப்டர் தயிர் சாதம் you still get another பாயசம் and the gulab jamun and the extra thing that just keeps coming. And so maybe that when you attempt to tell so many things into one, you end up not doing even one thing properly. And I think Shankar would have done it better given in a different movie. I don't know about his recent movies. Indiran 2 வந்து உட்கார முடியல. So in his earlier movies he did those really well. So ஒரு பேக் ஸ்டோரி எடுத்தா அதுக்கான ஒரு ஆர்க் இருக்கும், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். இது என்ன ஆச்சுன்னாக்க நிறைய கதை சொல்ல வேண்டியதால டக்குன்னு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ திங்க் நம்மளுக்கு இதை வந்து நிறைய தமிழ் படத்துல பார்த்ததெல்லாம் கோவம் கூட இருக்கலாம். லைக் கமான் இதுதான் நடக்குது அப்படின்னு. அது ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு அது வந்து இட் மைட் ஹவ் வொர்க்ட். ஐ டோன்ட் நோ பட் இட்ஸ் a personal opinion. Again, it doesn't have to apply to everybody. But அதுதான் என்னோட 2-minute take. Perfect. No, I like the take. I will definitely still watch Jawan maybe a little later. But எனக்கு வந்து ஷாருக் கான் மேல வந்து I feel Shahrukh is one of the very unique Bollywood heroes. Actually, he's gone against the stereotype for many years. But he looks very plasticky now. இப்போ வந்து he looks like very not original மாதிரி. அந்த I couldn't feel that originality in him அப்படின்னு தோணுது. Is it because of his age or he's trying to find his footing or what do you think? He looked எனக்கு வந்து I didn't notice anything out of the thing. I thought he's getting better in terms of like shape. Okay. Yeah, in his shape. Yeah, கொஞ்சம் he's acted for a Tamil movieன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு இந்த படத்துல பொறுத்த வரைக்கும். But I'm a huge Shah Rukh Khan fan, so அதால வந்து me too, and that's why I have எனக்கு ஒரு ஆதங்கம் தான். இது வந்து
பத்தான் ஜவான் மாதிரி படம் பண்றதுக்கு பதிலா வை நாட் மை நேம் இஸ் கான் அந்த மாதிரி எல்லாம் அவ்வளோ நல்ல டீப்பர் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆமீர் கான் ஒரு படத்தை ஞாபகம் இருக்கா? என்ன பேரு, ஃபாரஸ்ட் கம்ப் காப்பி அடிச்ச படமா? ப்ளீஸ் பாஸ், தேங்க்யூ. இல்ல 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 சொல்றேன், அது அது மாதிரி அது சார். forget the quality of the movie, okay? அந்த படத்துக்கான ரிசெப்ஷன் எப்படி இருந்துச்சு? That's the political state we live in, okay? You better be careful. You know, you have to have enough tricolor in the movie for you to succeed. இல்ல இல்ல, நான் அந்த ஆங்கிள்க்கே போல. நான் என்ன சொல்றேன்னா, நான் சும்மா மை நேம் இஸ் கான் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். நீங்க என்ன இல்ல கதையே சோஷியல் ஸ்டோரி சொல்றதுக்கு ஒரே ஆள் தான் இருக்காரு பாலிவுட்ல. நீங்க அவர் பேர் அக்ஷய் குமார். I see. So social kuda solla Hemant, and I'm not going anywhere here. You know, instead of Shah Rukh Khan acting in Pathan and Jawan, maybe he can do more of Dear Zindagi kind of small films, which will actually have, or more deeper, meaningful films where Shah Rukh Khan can go that route, right? Can afford. No, but I don't think there's a market for that right now. Like, you know, the market today is, you know, only so many flavors of patriotism that we have today. Sure. Tell me, what is an offbeat movie for a big hero that ran today recent? தமிழ்ல சொல்றீங்களா இல்ல எப்படி? ஹிந்தில சொல்றேன் நான். ஹிந்தில சொல்றேன். பாலிவுட்ல வந்து ரொமான்டிக் ஸ்டோரினா இட் ஹாஸ் டு பி a young couple, okay? பயோபிக் இல்ல வந்து நேஷனலிஸ்டிக் ஸ்டோரிஸ் இதெல்லாம் சொல்றதுக்கு வந்து that's a separate set of market. But ஒரு பெரிய ஹீரோ talking about other subjects is not taken. To be honest, to be frank, Akshay Kumar did that Padman ஒரு படம் போனோம், but didn't go anywhere. I don't think it got the right so I don't know, it's probably the market. I think the market itself is coming together that way. It's just solidifying towards a few themes, and everyone's trying to make hay when the sun shines. Okay, we'll leave it at that. So அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை வணக்கம்.